பயிற்சி 6.1 கொஷின் நம்பர் 10. கொஷின் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. sin of alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta என வெக்டர் முறையில் நிறுவுக. ஓகே, இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா படம் எப்படி வரையணும்னு பாருங்கள். எக்ஸ் அச்சு வரைஞ்சிட்டிங்க, ஒய் அச்சு வரைஞ்சிட்டிங்க. ஓகேவா, இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இப்போ ஓஏ வந்து மேலே வரைகிறோம். ஓஏ அப்படின்ற செங்கோண முக்கோணம். இப்போ ஓஏ இது வரைக்கும் ஆல்ஃபான்னு பேர் வைக்கிறீங்க. அடுத்து பீட்டாவை கீழே வரைகிறீங்க. ஓபி வந்து கீழே வரைகிறீங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம். ஓகே, இதுக்கு பீட்டான்னு பேர் கொடுக்குறீங்க. அந்த கொஷின் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆல்ஃபாவையும் இந்த பீட்டாவையும் என்ன பண்ணணும்? கூட்டணும்னு அர்த்தம். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகே, மைனஸாக இருந்தால் கவனிங்க. ஃபார்முலாவில் மைனஸ் இருந்துச்சுன்னா படம் இந்த மாதிரி வரும். முதல் கால் பகுதியில் ஆல் சில்வர் டீ கப்ஸில் எல்லாமே ப்ளஸ் இல்லையா? ஸோ அதனால் இங்கேயும் ப்ளஸ் இருக்கும், இங்கேயும் ப்ளஸ் இருக்கும். இது வந்து முதல் கால் பகுதி. ஆனால் இப்போ போட போகிற இந்த 10வது சாம்பில் பாருங்கள், இது முதல் கால் பகுதி. ஏ வந்து முதல் கால் பகுதியில் இருக்குது, பி 4வது கால் பகுதியில் இருக்குது. ஓகேவா, 4வது கால் பகுதியில் ஒய்யோட குறி வந்து மைனஸ். சரியா? சரி, இப்போ படம் வரைஞ்சிட்டிங்க, 1 மார்க் வாங்கியாச்சு. அடுத்து கொஷின் எப்பவும் போல் ஏ கேப் பி கேப் எழுதணும். ஏ கேப்னா ஆல்ஃபா வரும், இந்த ஐஜே காமன். சரி, ஏ கேப்ன்றது ஏ இங்கே முதல் கால் பகுதியில் இருக்கு இல்லையா, அதனால் ப்ளஸில் எழுதிட்டோம். காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப். இப்போ பி வந்து 4வது கால் பகுதியில் இருக்குது இல்லையா? அப்போ இது எப்படி எழுதணும் பாருங்கள். பி கேப் இஸ் ஈக்குவல், இங்கே வந்து இங்கெல்லாம் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். சரியா? பி கேப் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஐ கேப். எக்ஸ் ஹெச் வந்து எப்பவுமே ப்ளஸில் தான் இருக்கும். ஒய் ஹெச் தான், இப்போ கீழே வரும்போது ஒய் ஹெச் வந்து மைனஸில் தானே இங்கே நம்பர் வரும், அதனால் இங்கே மைனஸ் போடும். ஓகேவா? இப்போ காஸ் பீட்டா ஐ கேப் மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப். அவ்வளோதான், இதை கரெக்டாக எழுதிடணும் நீங்கள். இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வரும்போது பி கீழே வரும். இப்போ ஏ வந்துட்டுல ப்ளஸ் இருக்கும், கீழே வர பியில் வந்து மைனஸ் இருக்கும். நிறைய பேர் தப்பு பண்ணுற இடம் இது. ஓகே, எப்பவும் போல் பி கேப் கிராஸ் ஏ கேப். ஏன் கிராஸ் போடுறோம்? இது சைன்னா கிராஸ் ப்ராடக்ட். இதே காசாக இருந்தால் டாட் ப்ராடக்ட் போடுவோம். ஓகேவா? இப்போது 2 கேப் பி கேப் கிராஸ் ஏ கேப். கிராஸ்னாலே 2 வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாலே டெட்டு போட்டுருணும். ஓகேவா? அணி போட்டுரு போகிறீங்க, டெட்டு. இப்போ இங்கே போட்டு ஐஜேகே எழுதினு. இந்த மாடல் கூட நம்ம 11th நிறைய பார்த்துருக்கீங்க. இப்போ பி கேப் அப்படின்னா இதில் ஐயோட கீழ் யார்? காஸ் பீட்டா. ஜேவோட கீழ் மைனஸ் சைன் பீட்டா. கேவோட கீழ் தெரியாதுங்க, எதுவுமே இல்லை. ஸோ 0ன்னு போட்டுறீங்க. அடுத்து ஏ கேப்பில் யார்? ஐயோட கீழ் காஸ் ஆல்ஃபா, ஜேவோட கீழ் சைன் ஆல்ஃபா, கே இல்லை, 0ன்னு போட்டுறீங்க. இப்போது இதை அப்படியே எழுதுறீங்க, ஈக்குவல் டு போடுறோம். நம்ம வந்து இது வந்து C1 C2 C3 இல்லையா? C3 வழியாக விரிவுபடுத்துகிறோம். இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு வரும். ஸோ ப்ளஸ் கே கேப். இப்போ C3 வழியாக விரிவுபடுத்தும் போது இதுவும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? இப்போ கே கேப் போட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு உங்களுக்கு பெருக்க தெரிஞ்சால் இது ரெண்டுத்தையும் பெருக்கி போடுங்க. இல்லை மிஸ் எனக்கு தெரியாது அப்படின்னா அது ரைட் ஹேண்ட் சைடில் இதில் அந்த கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதுங்க. அது வந்து சமன்பாடு 1. ஓகே, இப்போ அடுத்தது ஒரு சமன்பாடு கண்டுபிடிச்சோன்னே திரும்ப இதே தான் எழுதணும். பி கேப் கிராஸ் ஏ கேப் எழுதிட்டு ஈக்குவல் இதுக்கு ஃபார்முலா எழுதணும். போன கணக்கு போட்டு அதே மாதிரி ஃபார்முலா போட்டு சைன் ஆஃப் கொஷினில் இங்கே என்ன இருக்குது? சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதை எழுதிடணும். சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிட்டு கே கேப்னு ஒன்று எக்ஸ்ட்ரா போடணும். சைனுக்கு மட்டும் இன்னொரு டைரக்ஷன் வரும். இதை இங்கே ஐ இருக்கும், இங்கே ஜே இருக்கும், இங்கே கே இருக்கும். சரியா? ஸோ ஒரு கே கேப்னு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டணும். இல்லைனா கூட இந்த முதல் சமன்பாட்டில் இருக்குல்ல, அதனால் நீங்கள் இங்கே கே கேப் போட்டுக்கோங்க. இப்போது இதோட மதிப்பு 1, இதோட மதிப்பு 1. ஸோ 1ஓட இது பெருக்குனா இந்த டேர்ம் அப்படியே வரும். இதை பார்த்து அப்படியே எழுதுறீங்க. பி கேப் கிராஸ் ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே எழுதுறீங்க. இப்போது இதுக்கு வந்து சமன்பாடு 1ன்னு பேர் கொடுக்கலாம். சமன்பாடு 2ன்னு பேர் கொடுக்கலாம். இப்போ சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் பாருங்களேன். சமன்பாடு 1 2லிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பார்க்கவெல்லாம் தேவையில்லை. இந்த கொஷினை பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து எழுதுறீங்க. அப்படியே எழுதிட்டு என நிறுவப்பட்டதுன்னு எழுதுறீங்க. ஓகேவா? அடுத்த சம்முக்கு போகலாம்.